ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கேஷுவல் டாக்ஸ். இன்றைக்கான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாபிக்னு பெருசாக ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு கண்டென்ட்டாகவே நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம அவங்கவுங்களுக்கோட லைஃப் ஸ்டைலில் வந்து ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் இருக்கும், ஒவ்வொரு ட்ராஜடி இருக்கும், நிறைய கஷ்டம் சோகம் இந்தமாரி எக்ஸஸாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நம்ம லைஃப்பில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப நம்மளோட ஃப்ரீக்குவென்சிக்கு நம்மளோட கேரக்டருக்கு மேட்ச் ஆகிற மாரி வேவ்லென்த்துக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான பீப்புள்ஸை நிறைய பேரை இப்போ பார்ப்போம். அவங்கள நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிப்போம், ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு வந்துப்போம், எக்ஸட்ரா பண்ணிப்போம். சரி, அவங்கள்ட்டெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோன்னா, நம்மளுடைய ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், நமக்கு டெய்லி லைஃப்பில் நடந்தது, சின்ன சின்ன சோகங்கள், பெரிய பெரிய கஷ்டங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம சொல்லுவோம். இப்படி நம்ம சொல்கிறது மூலமாக நம்ம என்ன நினைப்போம், நம்மளுக்குள்ளது எல்லாத்தையுமே நம்ம ஒருத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணிடுறோம், நம்மளுக்கு ஃப்ரீ ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்கலாம். இதில் இன்னொரு பக்கம் என்ன இருக்குன்னா, இப்படி நம்ம எல்லாத்தையுமே நம்ம அந்தமாரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப ஏதோ ஒரு விஷயத்தில் 2 விஷயத்தில் அவங்களுக்கு வந்து நம்ம ஃப்ரீக்குவென்சி மேட்ச் ஆகிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், நான் ஒரு 1 hour கிளாஸ் போகிறேன், அதில் மேட்ச் ஆகிருக்கலாம். இல்லை ஒரு 8 hours ஒர்க் பண்ணுறேன், இல்லை 8 hours வந்து கிளாஸில் இருக்கிறேன், காலேஜில் இருக்கேன். இந்த மாதிரி லெவலில் இருந்துட்டு எனக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து பிடிச்சிருந்துக்கலாம். நமக்கும் அவங்களுக்கும் ஒரு ஃப்ரீக்குவென்சி வந்து மேட்ச் ஆகிருக்கலாம். ஸோ இந்த 8 hours வச்சுட்டு நம்மளோட எல்லா ஃபீலிங்ஸுமே அவங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா 24 hours நம்மளோடையே இருந்தால் தான் அவங்களுக்கு ஃபுல்லாக என்ன மாதிரியான மைண்ட் செட் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். நம்ம சும்மா வெளியில் போகிறோம், நம்மளும் அவங்களும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால கூட அந்த ஃப்ரீக்குவென்சி வந்து நம்மளுக்கு மேட்ச் ஆகலாம், அவங்களோட கேரக்டர் வந்து நம்மளுக்கு ஒத்து போகலாம். ஸோ அதை மட்டுமே வச்சுட்டு நம்ம எல்லாத்தையுமே வந்து சொல்லணும், நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்கள்லாம் சொல்லிவிட்டு அவங்க இந்த மாதிரிலாம் வந்து நம்மளுக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது நம்மளுக்கு ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்தில் நல்லா தான் இருக்கும். இதில் என்ன இருக்குது, நமக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, நம்மளோட அவங்க வந்து ஒத்து போகிறாங்க, அதனால நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிறோம், இதில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, அவங்களும் நம்மள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க, நம்மளும் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு தான் தோணும். இது ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் என்ன ஆகிடும்னா, நம்மளை என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்னா, என்னோட எல்லா விஷயத்தையுமே நான் சொல்கிறேன், அப்போ அதுக்கு இவங்க இந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணும், இந்த மாதிரிலாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்க ஆரம்பிச்சிடுவோம். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம ஆல்ரெடியே ஒரு கஷ்டத்தில் சொல்லிவிட்டு நம்ம அவங்கள்ட்ட சொல்லி ஷேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் நம்ம இருந்துகிட்ருப்போம். இதில் இன்னும் எக்ஸஸாக என்ன ஆகுனா, இவங்க இந்த மாதிரிலாம் நம்மளை சொல்லலையே, நம்ம கஷ்டத்தை அவங்க புரிஞ்சிக்கலையே, நம்மளுக்கு இந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்கலாமே, நான் நேற்று இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேன், மறுநாள் அவங்க ஃபோன் அடித்து கூட கேட்கலையே, என்னான்னு விசாரிக்கலையே, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நம்மளுக்கு சோகம் வந்து இன்னும் தான் அதிகமாகும், இன்னும் தான் நம்மளுக்கு வந்து மனசு வந்து கஷ்டப்படும். ஸோ அதனால நீங்கள் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை வைக்க வேணாம். ஏன்னா எப்படியா இருந்தாலுமே ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுக்கு மேட்ச் ஆகினா ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா இதுவரையும் நம்ம அந்தமாரி பார்த்துருக்க மாட்டோம். இப்போ நம்ம ஃபேமிலிக்குள்ளேயும் அவ்வளோ ஒரு பாண்டிங் கிடச்சிருக்காது. அப்போ சம்படி ஒருத்தவங்க நல்லா நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கன்னா நம்மளுக்கு ஒரு அட்ராக்ஷன் ஏற்பட்டுரும், அது யாராக இருந்தாலுமே. அப்படி ஏற்பட ஆரம்பிச்சுன்னா நம்ம எல்லாத்தையுமே ஓவராக சொல்லி ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆகி எல்லாத்தையுமே நிறைய எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். அது ஒரு கட்டத்தில் ஏமாற்றத்தை தருது. அப்படிங்கிறப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம பிரேக் ஆகிடுவோம். ஸோ அந்தமாரி பிரேக் ஆகாமல் இருக்கணும்னா ஒரு 8 hours 2 hours 3 hours இந்தமாரி நம்ம பழகிறவங்க ஒரே இடத்துல இருக்கிறதுனால மேட்ச் ஆகிற அந்த ஃப்ரீக்குவென்சி இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இது ஓகே அப்படின்னு நம்ம எல்லாத்தையுமே நம்ம ஷேர் பண்ணிட முடியாது. அதுக்குமே ஒரு லிமிட் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அப்படி நம்ம எல்லாமே ஷேர் பண்ணணும்னு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வீட்டிலே ஒரு பிரச்சனை நடக்குது, அது எப்படி 2 நாளில் சரியாயிடும், இல்லை ஒரு வாரத்தில் சரியாயிடும். அது 9 நாள் நீடிக்க போகிறதில்ல, இல்லை 10 வருஷம் 12 வருஷம்னு போகிறதில்ல. அப்போ அந்த பீரியடுக்குள்ளே நீங்கள் அதை கொஞ்சம் நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எப்படியும் ஒரு 1 week 2 weeksல சரியாயிடும். அது எப்படி நீங்கள் மறந்துடுவீங்க. அதை போயிட்டு இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி வேறு ஏதாச்சும் நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு புரியும், நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம், என்ன ஃபீலிங்ஸுங்கிறது நம்மளுக்கு புரியும். இதுவே அடுத்தவங்களும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களும் அந்த ஃபீலிங்ஸ்லையே இருப்பாங்க, அந்த மைண்ட் செட்லேயே இருப்பாங்க, அவங்களுக்கும் இந்த மாதிரியான ட்ராஜடி நடந்திருக்குங்கிறதுக்கு எந்த ஒரு அறிகுறியுமே கிடையாது. அவங்க கன்ஃபார்ம் பண்ண முடியாது அவங்களுக்கும் அந்த ஃபீலிங்ஸ். இப்போ நான் கடன் வாங்கி கஷ்டப்படுறேன்னா அடுத்தவங்க அந்த நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களும் கடன் வாங்கி கஷ்டப்பட்டு இருந்தால் தானே அவங்களுக்கு அந்த நம்மளோட ஃபீலிங்ஸ் புரியும். ஜஸ்ட்டு நம்மளோட நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்கங்கிறதுனால அவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும் அப்படின்னு இல்லை. ஸோ அவங்க என்ன அவங்க லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதை பொறுத்து தான் அமையும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பேசிக்காக வச்சுட்டு ஒருத்தவங்களோட மேட்ச் ஆகுதுங்கிறத நம்ம எல்லாத்தையுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சொன்னால் நம்மளுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாகும். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாகிடுச்சுன்னா அதை ஏமாறுறப்ப நம்ம ரொம்ப பிரேக் டவுன் ஆகிடுவோம். நம்மளோட ரியல் கஷ்டத்தை விட அந்த கஷ்டம் நம்மளுக்கு அதிகமாக தெரியும்.
இது நம்மளுக்கே தெரியாமல் நம்ம மைண்ட்குள்ளார உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு ஏதாச்சும் நம்ம அனுபவிச்சிட்டோம், ஹர்ட் ஆகிட்டோம் அப்படின்னா உடனே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்லாம் இல்லை. கொஞ்சம் நாள் அது தானாகவே சரியாயிடும். இல்லை உங்களுக்கு பேர்டனாகவே இருக்குன்னா அந்த பர்டிகுலர் டைமில் நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு லிமிட்டேஷன் வச்சுட்டு உங்கள் விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கான கருத்து. முடிச்சோம்.